கரூர் மாவட்டம் வேட்டமங்கலம் ஊராட்சி ஓலப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் தங்கவேல். 57 வயதான இவர் புன்னம் சத்திரம் பகுதியில் தங்க நகை அடகு கடை வைத்து நடத்தி வந்திருக்கிறார். சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமானோர் கடையில் நகைகளை அடகு வைத்து பணம் வாங்கி செல்வது வழக்கம். கடந்த அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி முதல் கடந்த நவம்பர் மாதம் 24ஆம் தேதி வரை பல்வேறு நாட்களில் 7 பேர் அடுத்தடுத்து தங்கவேல் கடையில் நகைகளை அடகு வைத்து 11,70,000 ரூபாய் பணம் வாங்கி சென்றிருக்கிறார்கள். இந்த சூழலில் அவர்கள் அடகு வைத்த நகைகள் மீது தங்கவேலுக்கு சந்தேகம் வந்திருக்கிறது. இதனால் ஆசாரியை வைத்து அடகு நகைகளை சோதனை செய்திருக்கிறார். அப்போதுதான் அவை அனைத்தும் தங்க முலாம் பூசப்பட்ட போலி நகைகள் என்பது தெரிய வந்திருக்கிறது. இதனால் அதிர்ச்சி அடைந்த தங்கவேல் வேலாயுதம்பாளையம் காவல் நிலையத்தில் தங்க நகைகளுக்கு பதிலாக போலி நகைகளை அடகு வைத்து ரூபாய் 11,70,000 ரூபாய் பணம் பெற்ற குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஓம் பிரகாஷ் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினார். அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி முதல் நவம்பர் 24ஆம் தேதி வரை கடைக்கு வந்து அடகு வைத்து சென்றவர்களின் விவரங்களை சேகரித்திருக்கிறார்கள். சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்தனர். அதில் 7 பேரை மட்டும் சந்தேக வளையத்துக்குள் கொண்டு வந்தனர். அவர்களை தேடி பிடித்து விசாரித்தனர். அதில்தான் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்தன. இந்த மோசடிக்கு மூல காரணமாக இருந்தவர் மணிகண்டன். நாமக்கல் மாவட்டம் பரவத்தி வேலூர் தாலுகா போத்தனூர் பகுதியைச் சேர்ந்தவர். 41 வயதான இவரது மனைவி நந்தினி கணவனும் மனைவியும் சேர்ந்து முதலில் தங்கவேல் கடையில் போலி நகையை அடகு வைத்து பணம் வாங்கியிருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக அதே பகுதியைச் சேர்ந்த லோகாம்பாள், பிரபு, அவரின் மனைவி அழகி, சங்கீதா, திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் காமராஜ் நகரைச் சேர்ந்த லதா ஆகிய 5 பேரும் போலி நகைகளை அடகு வைத்து தங்கவேலுவிடமிருந்து பணம் வாங்கியிருப்பது விசாரணையில் உறுதியானது. இதனையடுத்து அவர்களை கரூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நீதிபதியின் உத்தரவின் பேரில் திருச்சி மத்திய சிறையில் அடைத்தனர். இவர்கள் 7 பேருக்கும் என்ன தொடர்பு? இந்த கும்பல் இதே பாணியில் வேறு நகை கடையில் போலி நகைகளை அடகு வைத்திருக்கிறதா போன்ற கேள்விக்கான விடை அடுத்தடுத்த விசாரணையில் தெரியவரும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.